ஓகே. ஸோ இதோட ரூல்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். விளையாண்டலாமா? நீங்கள் பார்க்கக்கூடாது. கடைசியில் எல்இடிகா லாஸ்ட் பாக்ஸில் 0 வச்சு லாக் பண்ணுங்க. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. இன்னும் 4 பாக்ஸ் தான் இருக்கு. 3 லைஃப் இருக்கு. ஓகேங்களா? ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம். நீங்க தாராளமா கேட்கலாம். ஹெல்ப் நீங்க 8 வந்திருக்கு. இந்த பாக்ஸ்ல எங்க வைக்கலாம்? 4 இவர்தான் அந்த பாருங்க, அவன் நல்ல பையன், அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். தலை உங்களை நம்புறேன், வைக்கலாம். 4 எல்இடிகா 4th பாக்ஸ்ல 8 வச்சு லாக் பண்ணுங்க. ஃபோர்த் பாக்ஸ் ரொம்ப கரெக்டா நீங்க வச்சிட்டீங்க. இன்னும் 3 பாக்ஸ் தான் இருக்கு. 3 லைஃப் இருக்கு. ஓகேங்களா? தைரியமா விளையாடுங்க. காயத்ரி என்ன? கண்டிப்பா அது நம்பரா இருக்கணும்ன்றது நான் வேண்டிக்கிறேன். சாமியே உங்களை ஏமாத்திட்டாங்க. இன்டு வரதா நீ கேட்பார் தெரியும். ஓகே, இன்டு எடுத்ததுனால உங்களுக்கு ஒரு லைஃப் ஆயிடுச்சு. இன்னும் 2 லைஃப் இருக்கு. அதை எடுக்காம நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணும்ட்டு. சரி, காயத்ரி அப்ப இன்டு தான். லக்கி சாம் காயத்ரி. நீ இன்டு தான். காயத்ரி நான் சொல்லு நம்பர் இருக்குமா? எதனால பரவாயில்ல சொல்லுங்க. நம்பரா தான் இருக்கும். நான் சொல்ல நீ லக்கி சாம். 4 இந்த 4 இங்க இருக்கிற பாக்ஸ்ல எதுல வச்சா கரெக்டா இருக்கும்? ஒரு தடவை கேட்கலாம். அந்த அந்த மஞ்சள் சட்டை போட்டு உட்கார்ந்திருக்காருல, அவரும் பெரிய லக்கி சாம். செகண்டா? செகண்ட்ல வச்சிரலாமா? நீங்க அவர்ட்ட கேட்கல, நீங்களா தானே சொன்னீங்க லக்கி சாம். அவரு அந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அவங்க தெருவே அவர் மூஞ்சில தான் முழிக்கும். எல்இடிகா செகண்ட் பாக்ஸ்ல 4 வச்சு லாக் பண்ணுங்க. நான் தான் சொன்னேன், இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா 10 எருமாடே வாங்கினாரு. ஆனா தெரியல, அவர் 10 நினைச்சு கட்டி போறாரு. ஒண்ணு வீட்லயே கிடக்குது சும்மா. ஓகே, இப்ப அடுத்தது எடுத்துலாமா? போயிட்டு ஒரு தடவை இதை எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜை தொட்டு பார்த்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்துருங்க. ஓகே 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 ஓகே. தேர்ட் ஷூரா? ஷூர் 100%. எல்இடிகா தேர்ட் பாக்ஸ்ல 9 வச்சு லாக் பண்ணுங்க. லைஃப் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் தான் எடுக்கணும். நல்லா உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, அந்த ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு. ஒரு பால் இருக்கு, உள்ள வந்து ஒரு நம்பர் இருக்குது, ஒரு இன்டு இருக்குது. இப்போ நீங்க எடுக்கிறது டிசைட் ஆயிடும். ஏன்னா இதுல இருக்கிறது இந்த 2 பால் தான். அதுல ஒன்னு இன்டு பால், ஒன்று நம்பர் எடுத்துட்டீங்கன்னா நம்ம பக்கா சேஃபு. ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். இன்ட்டு மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு நான் திரும்பவும் அதான் சொன்னேன். வந்துருங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா தேங்க் யூ டியர். நீங்க லக்கி தான். ஸோ கில்லாடி ராணி எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் த ஷோ? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூலில் விளையாடினதுக்கு அப்புறம் நான் இப்போ தான் விளையாடினேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அண்டு உங்களோட கலை நான் டிவியில் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தலை சொல்லவே வேணாம். தேங்க்யூ ஸோ மச். காயத்ரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கலாய்ப்பீங்க, பட் பண்ணால் தான் கலாய்ப்பீங்க. ஜாலியாக இருக்கும். நாங்கள் நண்பர்கள். தெரியும். ஆதி காலத்துல இந்த டிவி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நண்பர்கள். ஜெயா டிவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. அண்ட் இந்த ஜெயா டிவி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுக்காம உங்களுக்கு ஃப்ரிட்ஜும் கொடுத்துட்டு எனக்கு இந்த கிஃப்ட்டை விட அந்த மகுடம் வைக்கணும்னு தான் ஆசை.
ஓகே, ரோஹிணி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிஃப்டை விட இந்த ஷோக்கு வந்து அவங்களுக்கு இந்த மகுடம் சூட்டி இந்த கில்லாடி ராணின்ற பட்டம் தான் வேணுமா? கண்டிப்பாக. நான் வந்து புவர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். அவங்க வந்து டிவி ப்ரோக்ராம்லாம் பார்க்கும் போது சொல்லுவாங்க, நோ 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 சாலுமா, இவ்வளோ நான் 7 பேரோட பிறந்தேன். ஸோ இவ்வளோ குழந்தைங்கள பெற்று எனக்கு ஒரு பெருமையை சேர்க்கல, நீயாவது சேருன்னு சொன்னாங்க. இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது அவங்க ரோஹிணியோட ஃபேமிலிக்காக, இந்த மொத்த பேருக்காக இந்த அவார்ட்.